டெல்லியில் ஐஏஎஸ் பயிற்சி மையத்தில் 2 மாணவிகள் உட்பட 3 உயிரிழந்த விவகாரத்தில் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். டெல்லியில் கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக பழைய ரஜிந்தர் நகர் பகுதியில் உள்ள ஐஏஎஸ் பயிற்சி மையத்தின் கீழ்த்தளத்தில் மழைநீர் புகுந்து நிரம்பியுள்ளது. மழைநீர் பெருகிய போது கீழ்த்தள நூலகத்தில் 20க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இருந்ததாக கூறப்படுகிறது. தண்ணீர் பெருகிய போது மற்றவர்கள் வெளியேறிய நிலையில் 3 பேர் உயிரிழந்தது தெரியவந்தது. இதையடுத்து அங்கு வந்த தீயணைப்பு மற்றும் பேரிடர் மீட்புக் குழுவினர் 2 மாணவிகள் 1 மாணவரின் உடலை மீட்டிருக்கிறார்கள். இந்த மூவரும் உத்தரப்பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த ஸ்ரேயா யாதவ், தெலங்கானாவைச் சேர்ந்த தன்யா சோனி, கேரள மாநிலம் எர்ணாகுளத்தைச் சேர்ந்த நிவின் டால்வின் என அடையாளம் காணப்பட்டுள்ளது. மூவரின் உயிரிழப்புக்கு நீதி கோரி சக மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களை கலைந்து செல்லுமாறு வலியுறுத்திய காவல்துறையினர் எதையும் மறைக்க வேண்டிய அவசியம் தங்களுக்கு இல்லை என்றனர். இந்நிலையில் 3 மாணவர்கள் உயிரிழந்த பழைய ராஜேந்தர் நகர் ஐஏஎஸ் பயிற்சி மைய உரிமையாளர் மற்றும் ஒருங்கிணைப்பாளரை கைது செய்துள்ள டெல்லி காவல்துறை அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டு வருகிறது. இதனிடையே தாழ்வான பகுதிகளை ஆய்வு செய்யுமாறும் டெல்லி மாநகராட்சி உத்தரவிட்டுள்ளது. மாணவர்களின் உயிரிழப்புக்கு இரங்கல் தெரிவித்துள்ள மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, திட்டமிடல் இல்லாத கட்டுமானத்திற்கு கொடுக்கும் விலையே இந்த உயிரிழப்புகள் என வேதனை தெரிவித்துள்ளார். 8 மணிக்கு water logging happened. See, this is not a new issue here. This happens every time, every rainy season. I have been staying here for 6-7 months already. Water stays here every time when it rains. The drainage system is very bad, and the government had made promises of rectifying that. The institute had made promises of rectifying that. I have 2-3 friends studying in this very institute. They have complained many times regarding the same, and there has been no action from the side institute or from the government as well. 5-6 மணி வரல, 10 நிமிஷம் ஒரு 20 நிமிஷம் தான் பெஞ்சது. அந்த மலைக்குள்ளேயே என்னோட இன்ஸ்டியூட் இதுக்கு பக்கத்தால தான் இருக்கு. இந்த வழியா தான் கிராஸ் பண்ணோம். கிராஸ் பண்ணும்போதே பயங்கர மழை, பயங்கர தண்ணி நல்லா தேங்கி இருந்தது. இவ்வளோ அவசரத்துக்கு இந்த அகாடமிக்குள்ள நல்லா தண்ணி போய்கிட்டு இருந்தது. கீழே லைப்ரரி இருக்கு, பசங்க படிக்கிற லைப்ரரி இருக்கு. அது கேட் சீல் பண்ணின எலக்ட்ரானிக் பயோமெட்ரிக் இதுல இருக்கு. அங்க அது 3 நாள் யாருனாலையும் வெளியே வர முடியல. 3 நாள், அதனால 3 பேர் இறந்துட்டாங்க.